வெல்கம் டு அஜய் நாட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல மண்ணடியில மட்டும் கிடைக்கிற இஃப்தார் ஸ்பெஷல் ஃபுட் தான் செய்ய போறோம். சிக்கன் லாலிபாப், சிக்கன் குல்ஃபி இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஸ்டைல்ல எப்படி செய்யறது வெஜ்ல அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து மீடியம் சைஸ்ல இருக்க பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஒரு கிண்ணத்தை எடுத்து ஒரு ஷேப்காக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் ஒரு சேஞ்சா இருக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரையாங்கிள் ஷேப்ல கிண்ணத்துல ப்ரெஸ் பண்ணி மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப் இருந்தாலும் ரவுண்ட் ஷேப்ல பண்ணிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம ஃபைன் பவுடரா மிக்ஸி ஜார்ல ஓட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸையும் எடுத்து நீங்க வந்து பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை இது பண்ண போறீங்களோ அத்தனை இது வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஓரமா இருக்கட்டும். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு மிச்சம் நம்ம கட் பண்ணி எடுத்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜார்ல சேர்த்து க்ரம்ஸா அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி ஸ்லைசஸா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதே மிக்ஸி ஜார்ல நான் வந்து சோயா வந்து எடுத்திருக்கேன். அதாவது மீன் மேக்கர் சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில சுடு தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூடவே பச்சை பட்டாணியையும் உரிச்சு சேர்த்து கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த பட்டாணியையும் சோயா சங்க்ஸையும் நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி எதுவும் இல்லாம பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கணும். பட்டாணியை அப்படியே எடுத்து சேர்த்துக்கிறேன். முக்கால்வாசி பட்டாணியை வந்து சுடுதண்ணியில சேர்த்ததுனால வெந்திருக்கும். இந்த சோயா சங்க்ஸ் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி எதுவும் இல்லாம கொரப்பா அரைச்சி எடுத்துக்க போறோம். பல்ஸ் மோட்ல போட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டெக்ஸ்சரா கிடைச்சிரும். கைகள்ல ஒட்டுற மாதிரி. வெஜ்ல நம்ம வந்து இன்னைக்கு சிக்கன் லாலிபாப் செய்ய போறோம். இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு நான் மிக்சிங் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியும் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலையும் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன் மிக்சிங் பவுல்ல. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு கைகள்ல பிடிக்கிற அளவுக்கு வரும். சோயா சங்க் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வரும். சிக்கனோட டேஸ்ட் நல்ல வெஜ்ல கிடைக்கும். ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா உருண்டைகளா பிடிச்சு வச்சிருக்கேன். அது ஒரு ஓரமா இருக்கட்டும். மிச்சம் இருக்கிறத லாலிபாப் மாதிரி எப்படி அதாவது குல்ஃபி மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு உட் ஸ்டிக்ல வந்து ஸ்பூன் வரும் இல்லையா, அந்த ஸ்பூன்ல இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்டா அழுத்தி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டா பிடிக்க வரும். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல இன்னொரு இது பண்றதுக்காக இந்த ஐடியால பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா 2 கையில பிடிச்சு அழுத்தி பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்டே செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 2 மட்டும் டெமோக்காக செஞ்சிருக்கேன். இன்னொரு ஸ்பூன்ல மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி அழுத்தி அந்த ஸ்பூனை நடுவுல வச்சு இந்த 2 கைகள்லையும் இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா சிக்கன் குல்ஃபி மாதிரி ரெடி ஆயிரும். சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்ம வந்து கோட்டிங்காக ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். அதுல 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா
லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலக்கி வச்சுக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்க்கிறத வீடியோவில் காமிக்கலை, அதனால நான் சொல்லிடுறேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த பேட்டரு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணலாம். பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த பிரெட் ஸ்லைஸ்ல ஒரு ஸ்லைஸ்ல வந்து நான் அழுத்துற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து நல்லா பரத்தி விட்டதுக்கு அப்புறம் அந்த மசாலா இருக்கிற சோயா சங்க்ஸை அதுக்கு மேல வச்சு இந்த பிரெட்டை இந்த மாதிரி அழுத்தினீங்க அப்படின்னா நல்லா ஒட்டி பிடிச்சிரும், வெளியெல்லாம் வராது. இந்த அளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எத்தனை ஸ்லைஸ் செய்ய போறோமோ அத்தனை பிரெட் ஸ்லைஸ்ல இந்த மாதிரி அழுத்தி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 4 இது செய்ய போறேன், அதனால 4 வந்து பிரெட் ஸ்லைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். மிச்சம் இருக்கிறத வந்து சிக்கன் குல்ஃபி மாதிரி செய்ய போறேன். அதுவும் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ 4 பிரெட் ஸ்லைஸ்ல ரெடி பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல ஒரு ஸ்டிக் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பேட்டர், அதுல வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் மேல கோட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்க செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கோட் ஆகிருக்கும். நீங்க உடனே செய்ய போறீங்க அப்படின்னா டக்குன்னு செய்யும் போது ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்துருங்க. அப்பதான் வந்து சீக்கிரம் ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ இந்த மிக்சர்ல நம்ம இந்த சிக்கன் லாலிபாப் வந்து செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து போட்டுக்கலாம். அதாவது வெஜ் லாலிபாப் ஒரு கோட் கொடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸ்ல இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான வெஜ் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இஃப்தாருக்கு ரெடி பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம், இல்ல நீங்க உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்ப எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் கோட் பண்ணி எடுக்கணும். இப்போ பேன்ல ஒரு டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்பதான் வந்து ஃப்ரை பண்ணும்போது கரெக்டா வரும். நம்ம ஆல்ரெடி வந்து சோயா சங்க்ஸ் எல்லாம் சுடுதண்ணியில ஊற வச்சு நம்ம பண்ணதுனால எல்லாம் நல்லா வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆக அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். நல்லா ஒரு கரண்டியை கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த லாலிபாப் ஸ்டிக்கை வந்து பிடிச்சிட்டு லைட்டா ஒரு திருப்பினீங்க அப்படின்னா சூப்பரான லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆக விட்டுட்டு சர்வ் பண்ண எடுத்து வச்சிடலாம். நம்ம பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே பேட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல மேல கோட் பண்ணி இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒன்னொன்னா காமிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ண வச்சிடலாம். இஃப்தாருக்கு நீங்க ரெடி பண்றீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 1/2 an hour, மேக்சிமம் ஒரு 1/2 an hour to 45 மினிட்ஸ் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நீங்க சோயா சங்க்ஸை ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன். சிக்கன் குல்ஃபி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதாவது வெஜ் குல்ஃபி, அதை வந்து அதே மாதிரி அந்த பேட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு போட்டீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். பர்ஃபெக்டான வெஜ் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 2 விதமா நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரே மிக்சரை வச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பிரெட் ஸ்லைஸ் வச்சு செஞ்சதை விட இந்த மாதிரி குல்ஃபி மாதிரி செஞ்சது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ரெண்டுமே சூப்பரா வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து வித்தியாசமா செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.
என் ஸ்டைல்ல எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சிக்கன் லைன் ட்ரை பண்ணலாம். மண்ணடியில கிடைக்கக்கூடிய இஃப்தார் ஸ்பெஷல் ஃபுட் வந்து நம்ம வீட்லயே நம்மளே ரெடி பண்ணி கொடுக்கலாம். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. புதினா சட்னியும் மைனஸும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.